கோழி செட்டு போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற நிறைய ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் தான். இந்த வீடியோல எவ்வளோ செலவாகும்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட். நீங்க மத்த பேஜ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது பண்ணா தான் ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா வேணும்னே பிரைஸ் சொல்லாம இருப்பாங்க. ஏன்னா, நீங்க பிரைஸ்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, Instagram வந்து அந்த வீடியோவ நிறைய பீப்பிள்ஸ்க்கு புஷ் பண்ணும். அதனால வேணும்னே சொல்லாம இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈகோல ஸ்டார்ட் பண்ணது தான். இதுக்கு இவ்வளோ ரீச் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம பேஜ் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லா டீடைல்ஸும் வீடியோலயே இருக்கும். லிங்க் வேணும்னா மட்டும் தான் கமெண்ட் பண்ண சொல்வேன். ஆனா லிங்க் வந்து வீடியோல கொடுக்க முடியாது. 1 1/2 நிமிஷத்துக்குள்ள வீடியோ கிரியேட் பண்ணோம்னா நல்லா ரீச் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்படி எதையுமே நான் ரீச்க்காக வந்துட்டு நான் பண்ணது கிடையாது. ஈவன் காசு கொடுக்குறேன்னு நம்ம பேஜுக்கு வந்த ப்ரொமோஷன் கூட இல்ல, நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு நான் அவாய்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேஜோட ரீச்சுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ எதுவும் இல்லை, நம்ம பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு எமோஜியை கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா உங்க இன்பாக்ஸ்க்கே கூட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா வீடியோ நல்லா புஷ் ஆகும். அப்படி இல்லைனா வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் செம்மையா புஷ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோவை சேவ் பண்ணிட்டு 2 டேஸ் அப்புறம் அன்சேவ் கூட பண்ணிக்கோங்க. இப்போ செட்டு போட எவ்வளோ ஆகுன்னு பார்த்துலாம். இந்த செட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா உள்ளளவு 31 அடி, அகலம் வந்துட்டு 11 அடி, வெளியளவு பார்த்தீங்கன்னா நீளம் வந்துட்டு 35 அடி, அகலம் வந்துட்டு 15 அடி வரும். ஏன்னா வெளியில வந்து கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பந்தக்கால் பார்த்துட்டீங்கன்னா நீங்க பாறையா இருக்கிறதுனால சைஸ் மாத்தி மாத்தி எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. 8 அடியில் 2, 10 அடியில் 3, 12 அடியில் 1, மொத்தமா 6 பந்தக்கால். பந்தக்கால் வந்து அடி 55 ரூபா வரும். இந்த 6 பந்தக்காலும் சேர்ந்து மொத்தமா 3250 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேலே போட்டிருக்க குச்சி இது வந்துட்டு 16 அடியில் 16 குச்சும், அப்புறம் நீளமா போடுறதுக்கு 20 அடியில் 4 குச்சி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. 16 அடி குச்சி 1 400 ரூபாயும், 20 அடி குச்சி 1 600 ரூபாயும், மொத்தமா எல்லாம் சேர்த்து 8800 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தகர சீட் போடுறப்ப உள்ள வந்துட்டு ஹீட் அதிகமாக வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தென்னை ஓலையில செஞ்ச கீத்து, இந்த கீத்து வந்து ஒரு கீத்து 9 ரூபாயில் 250 கீத்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது மொத்தமாக 2250 ரூபா வந்துச்சு. அதுக்கு கீழே அந்த தகர சீட்டை இழுத்து கட்டுறதுக்காக வந்து 3 லைன் வந்து ஒரு சின்ன குச்சி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த குச்சி வந்து 9 குச்சி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த குச்சி வந்து ஒரு குச்சி 120 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 9 குச்சும் சேர்ந்து 1080 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தகர சீட்டை இழுத்து கட்டுறதுக்காக கம்பி, வாச்சர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபா. அதுக்கப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா 8 அடி தகர சீட் வந்து 2 லைன் போட்டிருக்கு. ஒரு லைனுக்கு வந்து 16 தகர சீட், மொத்தமாக 32 தகர சீட் போட்டிருக்கு. ஒரு தகர சீட் வந்து 410 ரூபா. மொத்தமாக 32 தகர சீட்டுக்கும் சேர்த்து 13,120 ரூபா ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது வேலை செய்கிற ஆள் கூலி வந்து 9,000 ரூபா ஆயிருக்கு. மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா 38,000 ரூபா இது வரைக்கும் ஆயிருக்கு. இது வந்து ரூஃப் போர்டு ஆன செலவு. இதுக்கப்புறம் வந்து கீழே குளிர்காற்று நேராக உள்ளே போகாமல் இருக்குது. கீழே கொஞ்சம் ஹைட்டுக்கு மறைக்கணும். அதுக்கு மேலே வலை கட்டணும். அப்புறம் காற்று வந்து ஃபோர்ஸாக உள்ளே போகாமல் இருக்க கிரீன் நெட் யூஸ் பண்ணணும். இந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எப்படி செட் போடணுங்கிறதும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பாய்.